ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஏசி 2012 மாடலு, 2 ஓனரு, TN 76V 8466. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி எடுத்ததுலேருந்து ஓட்டலை, ஸ்பீடார் மீட்டரையும் காமிக்கிறேன். அவங்க ரொம்ப நாளாக வண்டியை நிப்பாட்டி போட்டு வச்சுருந்தாங்க. லாஸ்ட் ஆடியோ வத்தலை கொண்டு தான் புது தொட்டி போட்டிருக்காங்க. புது தொட்டி போட்டிருக்காங்க. புது தொட்டி. வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரண்டர் பண்ணிட்டாங்க. NOC ஸ்ரீராமில் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஃபைனு கட்டி இப்போ வண்டி எஃப்சி எடுக்கிற கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. இன்சூரன்ஸ் ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புது தொட்டி. ரொம்ப நாள் அவங்க வீட்டில் நிப்பாட்டி போட்டிருந்தனால பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க எஃப்சி எடுக்கணுங்கிறக்காக. வண்டியெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பேட்ரியும் புது பேட்ரி தான் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த அதோட பாக்ஸை கூட உள்ளுக்குள்ளே வாங்கி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பேட்ரி புது பேட்ரி தான். வண்டி அவுட்லுக்கை பாருங்கள், அப்புறமேல் உள்ளுக்குள்ளே இன்டீரியரை காமிக்கிறேன். வண்டி எடுத்து நிறையா வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு எடுத்தீங்கன்னா எந்த விதமான செலவும் இல்லை, வேலையை மட்டும் பார்த்துட்டு ஓட்டிக்க வேண்டியதான். புது பேட்ரி. இந்த வண்டியில் அவங்க 2 வேலை தான் பார்க்கணும். அது என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வண்டி அவுட்லுக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டே ஓனர் தான். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸ்டிக்கரு எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுருக்காங்க. 2 வேலை தான் அவங்க பார்க்கணும். அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். என்ன பெரிய கடைசியில் சொல்லிக்கிட்டு, எஃப்சியும் டயரும் மட்டும்தான் எடுக்கணும். அது வாங்குறவங்க எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெனுவலாக இருக்கும். ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க. புது சீட் கவரும் புதுசு தான் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள், எந்த விதமான அரிப்பிருப்பு இருக்காது. அப்படியே வண்டி ஒரிஜினாலிட்டியாக புதுசாக இருக்கும். கீழே மேட்டு போட்டிருக்காங்க. அண்டா ஒட்டலை. அண்டா வர்றவங்களாம் எப்படியே தூக்கி பார்ப்பீங்கன்ட்டு அவங்க ஒட்டாமல் வச்சுருக்காங்க. வேணா அவங்க ஒட்டி கொடுத்துருவாங்க. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புது கிளாஸ் போட்டிருக்காங்க கண்ணாடியில். ஆமாம், அந்த கிளாஸு இரவு நேரங்களில் ஓட்ட போகும்போது எதுவும் சரியாக தெரியாதுன்ட்டு கம்பெனி கிளாஸே போட்டிருக்காங்க. புது கிளாஸ் போட்டிருக்காங்க. புது கிளாஸு, புது பேட்ரி. வண்டிக்கு அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க. 2012 2 ஓனரு, 2வது ஓனர் வத்தலை கொண்டு சரண்டர் பண்ணிட்டாங்க. 2 வேலை தான் நீங்கள் பார்க்கணும். எஃப்சியும் டயரும் மட்டும்தான் நீங்கள் போடணும். மற்றபடி வண்டியில் எல்லா இதுவுமே நல்லா இருக்குது. சேஸை காமிக்கிறேன். சேஸ் எல்லாம் புதுசாக இருக்கும். அவன் வண்டி எடுத்து ஓட்டவே இல்லை, அப்படியே வச்சுட்டாங்க. சேஸை பாருங்கள். இன்ஜின்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆயில் சர்வீஸும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆயிலு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. சேஸ் அப்படி இங்கேருந்து கூட பாருங்கள், தெளிவாக இருக்கும். சேஸெல்லாம் எந்த விதமான அரசல் புருசலும் எதுவுமே இருக்காது. நம்ம டாடா ஏசி ஏற்கனவே ஒரு வண்டி போட்டிருந்தோம், அது சேல் ஆயிடுச்சு. நம்ம மேக்ஸிமம் ஆம்னி மட்டும்தான் எடுப்போம். இந்த கஸ்டமரு டாடா ஏசியும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் போட்டு விட்றோம். இந்த சைடில் அந்த சைடு பாருங்கள். பேட்ரி புதுசு.
வாரண்டி கார்டோடு இருக்குது 2 வருஷத்துக்கு, அதையும் கொடுக்க சொல்லிடுறேன். மேட்டு 4 மேட்டு, இந்தாங்க முன்னாடி இருந்து கூட பாருங்கள் சேஸை. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. 2012 மாடலு, 2 ஓனரு, வண்டி தெளிவாக இருக்குது. எடுத்தோம்னா எந்த விதமான வேலையும் இல்லாமல் நம்மளாம் எடுத்து பார்த்து ஓட்டிக்கலாம். லோடு வண்டிங்கிறதுனால தான் அவங்க கண்ணாடி, பேட்ரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி புது கேபினு, புது சீட் கவரு எல்லாமே. வண்டி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அவங்க கேட்குற ரேட்டு வந்து நீங்களே நேரில் வந்து பேசிக்கோங்க, ரொம்ப அனுசரித்து தான் கொடுப்பாங்க. அவன் 5 ஓனர் 6 ஓனர் வச்சுக்க, அவங்கவுங்க 5 ஓனர் 6 ஓனர் வச்சுக்கிட்டே அவ்வளோ இது சொல்கிறாங்க. இது அவங்க பையன் வந்து ஃபாரின் போயிட்டாப்புல, அதனால வண்டி சும்மாண்டே இருந்துகிட்டு இருக்குது, வித்தரலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம தான் ஐடியா சொன்னோம், இந்த மாதிரி வந்து பெயிண்ட் அடித்து இதெல்லாம் போடுங்க, விற்றுக்கலாம் அப்படின்ட்டாரு. அவங்க சும்மா அந்த இளநி மட்டை வச்சுருக்கா தான் ஒட்டினாங்க. அவுட்லுக்கை பாருங்கள், சீட் கவரு, மேட்டு எல்லாமே செட்டு வேணால் போட்டு தர சொல்கிறேன். இந்த சைடு எடுத்து பாருங்கள், இன்னும் ஒட்டலை. அவங்க ஒட்ட வேணாம், நான் தான் சொன்னேன் எதுக்கு போட்டு ஒட்டிக்கிட்டு, வர்றவங்க பார்க்கட்டும் வேணால் ஒட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி ஹெட்லைட்டு எல்லாமே எரியும். ஹார்னு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் தண்ணியையும் ஆயிலையும் செக் பண்ணிடுங்க. கீர் நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். ஹேண்ட் பிரேக்கை கீழே இறக்கி விடணும். ஹேண்ட் பிரேக்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 2 தடவை ஹீட்டரை போட்டுக்கணும். இந்த பீப் சவுண்டுக்கு இருக்குங்களா, இப்போ அமர்ந்துருச்சுங்களா, ஹீட்டரை போட்டுக்கணும். வண்டி போட்டோன்னே ஸ்டார்ட் ஆகும். பார்த்துங்க, வண்டி ரன்னிங்கில் இருக்குது. ஓட்டி காமிக்கிறேன். வண்டி பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். லோடு வண்டிங்கிறனால தான் அவங்க ஒரிஜினல் கிளாஸு, சீட் கவர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இன்ஜினை பார்த்துக்கோங்க, ரேஸ் பண்ணலாம். வண்டியெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் என்னன்னா ஃபேன் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். அவங்க நம்ம ஃபேன் சுவிட்ச் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபேன் சுவிட்சு. ஃபேன் சுவிட்ச் இழுத்து விட்டால் ஃபேன் ஓடும் முன்னாடி. ஆமாம், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான வேலை வெட்டியும் இல்லை. இந்த பல்பு எரியும், எல்லா பல்புமே முன்னாடி பின்னாடி எரியும். அதை நான் லாஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வச்சு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வண்டி ஓட்டி பார்ப்போங்களா? ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, இது ரிவர்ஸ் கீரு. வண்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இடம் வேணால் காமிக்கிறேன். அதே மாதிரி
வண்டியில் ஹார்ன் அடிக்கும். ஃபேன் சுவிட்ச் அமர்த்திடுங்க. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவரும் வாழ்த்துக்கள். நன்றிகள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் எல்லா லைட்டுமே எரியும். ஃபுல் ஒயரிங் வேலை பார்த்துருக்குது. இன்ஜின் நாய்ஸையும் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஒயரிங் வேலை பார்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் காமிக்கிறேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இன்டீரியரும் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான இதுவும் இல்லாமல் மேட்டு எல்லாமே ஒட்டியிருக்கும். நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.